Hello friends, welcome to Easy Quick Samaiyal. Today recipe Kerala special pineapple பச்சடி. இதுக்கு மதுரை பச்சடின்னு சொல்லுவாங்க. டேஸ்டே டிஃப்ரெண்டாக இருக்குங்க. 6 சுவையும் கலந்து இருக்கும். இனிப்பு, புளிப்பு, காரம் அந்த மாதிரி எல்லாமே கலந்து இருக்கும். ரைஸோடு வச்சு சாப்பிட்றது சூப்பர் டேஸ்டியாக இருக்குங்க. ஓன ரெசிப்பியில் ஒன் ஆஃப் த ரெசிபி. வாங்க எப்படி பண்ணுதுன்னு பார்க்கலாம். உங்களுக்கு என்னோடய வீடியோ பிடிக்க அந்த லைக் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இப்போ ஒரு பழுத்த பைனாப்பிள் எடுத்திருக்கேன். இப்போ இதோட 2 சைடும் நம்ம கட் பண்ணி ரிமூவ் பண்ணி எடுத்துக்கலாம். அதுக்கப்புறமா இதோட தோலெல்லாம் எடுத்து சின்ன சின்னதாக நம்ம கட் பண்ணி எடுத்துக்க போகிறோம். இந்த ஒரு பைனாப்பிளோட பாதி தான் நம்ம வேக வைக்க போகிறோம். பாதி வந்து நம்ம பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கணும். இப்போது பைனாப்பிள் எல்லாமே கட் பண்ணி தனித்தனியாக மாற்றி எடுத்து வச்சாச்சு. ஒரு கால்வாசி பைனாப்பிள் வந்து நம்ம பேஸ்ட்டு மாதிரி அரைச்சி எடுத்துக்கலாம். மற்ற பைனாப்பிள் வந்து நம்ம வேக வச்சு எடுத்துக்கலாம். அதுக்கு ஒரு பாத்திரத்துலேக்கு நான் மாற்றிருக்கேன் பைனாப்பிள் வேக வைக்கிறதுக்கு நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். ஒரு அரை கிளாஸ் அளவுக்கு தண்ணி எடுத்திருக்கேன். இது கூட 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் சேர்த்துக்கலாம். 1 டீஸ்பூன் அளவுக்கு வெறும் மிளகாய்த்தூள் நம்ம சேர்த்துக்க போகிறோம். அது மாதிரி இந்த பச்சடிக்கு இனிப்பு தேவை, அதனால் 1 ஸ்பூன் அளவுக்கு வெல்லம் சேர்த்துருக்கேன். வெல்லத்துக்கு பதிலாக நீங்கள் ஒயிட் சுகரும் சேர்த்துக்கலாம். இப்போ தேவையான அளவு உப்பு சேர்த்து நம்ம பைனாப்பிள் நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்போ இது நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. விட்டு ஒரு 5 to 10 மினிட்ஸு இந்த பைனாப்பிள் சூப்பராக வெந்துடுங்க. இப்போ இதை மூடி போட்டு வேக வச்சு எடுத்துக்கலாம். இது வேகின டைமுக்குள்ளே நம்ம தேங்காய் பேஸ்ட்டு ரெடி பண்ணிக்கலாம். இப்போ மிக்ஸி ஜாரில் வந்து 1/2 கப் அளவுக்கு தேங்காய் எடுத்திருக்கேன். 1/2 டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகம், காரத்துக்கு 2 பச்சை மிளகாய் சேர்த்துருக்கேன். இப்போ இது கூட ஒரு சின்ன துண்டு இஞ்சி சேர்த்துக்கலாம். நல்லா தண்ணி விட்டு பேஸ்ட்டு மாதிரி நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். டென் மினிட்ஸுக்கு அப்புறமா பைனாப்பிள் சூப்பராக வெந்திருக்கும். இந்த டைமில் நம்ம கொஞ்சம் பைனாப்பிள் அரைச்சி வச்சுருக்கோன்னா அந்த பேஸ்ட்டை நம்ம இப்போ சேர்த்துக்கலாம். இப்போ ஒன்று நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 2 மினிட்ஸு மூடி போட்டு நல்லா கொதிக்கட்டும். 1 மினிட்டுக்கு அப்புறமா நம்ம அரைச்சி வச்ச தேங்காய் பேஸ்ட்டு இதில் சேர்த்துக்கலாம். இப்போ ஒன்று நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். நம்ம இந்த டைமில் நீங்கள் உப்பு மட்டும் செக் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி அடுப்பு லோ ஹீட்டில் வச்சுட்டு நீங்கள் இது பண்ணுங்கள். இப்போ தயிர் சேர்த்துக்கலாம். தயிர் சேர்த்து ஒன்று நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்தோன்னா நம்மளோட சூப்பர் டேஸ்டியான பைனாப்பிள் பச்சடி ஆல்மோஸ்ட் ரெடி ஆகிடுச்சுங்க. ஒன்ஸ் நீங்கள் செஞ்சு பாருங்கள். டிஃப்ரெண்ட்டான ஒரு டேஸ்ட்டில் இருக்குங்க. கட்டாயமாக உங்களுக்கு எல்லாருக்கும் பிடிக்கும். இப்போ பைனாப்பிள் பச்சடியில் நம்ம திராட்சை பழத்தை சேர்த்துக்கலாம். அவசியம் இல்லை, சேர்த்தோன்னா டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட்டில் இருக்கும். சீடு இல்லாத பழமாக பார்த்து வாங்கிக்கோங்க. நீங்கள் க்ரீன் கலர் திராட்சை கூட சேர்த்துக்கலாம். இப்போது திராட்சை பழத்தை நம்ம சேர்த்த பிறகு ஒரு தாளிப்பு ரெடி பண்ணிக்கணும். இப்போ ஒரு கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் எண்ணெய் எடுத்துருக்கேன். இதுக்கு பதிலாக நெய் கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம், நல்லாயிருக்கும். 1/2 ஸ்பூன் அளவுக்கு கடுகு, கொஞ்சம் காஞ்ச மிளகாய், கொஞ்சம் கருவேப்பிலை, பெருங்காயத்தூள் 1 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன். அதே மாதிரி இந்த கலர் கிடைக்கிறதுக்காக 1 ஸ்பூன் அளவுக்கு வெறும் மிளகாத்தூளும் சேர்த்து இப்போது நம்ம இந்த தாளிப்பை வந்து பச்சடியில் சேர்த்துக்கலாம். ரொம்ப கலர்ஃபுல்லான டேஸ்டியான ஹெல்த்தியான ஒரு பைனாப்பிள் பச்சடிங்க. ஒன்ஸ் நீங்கள் செஞ்சு பாருங்கள், நீங்கள் மறுபடியும் செய்வீங்க. அந்தளவுக்கு டேஸ்ட்டு சூப்பராக இருக்குங்க. என்ஜாய் பண்ணி சாப்பிடுங்க. ஆரோக்கியமாக வாழுங்க.
தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.